பிரசன்னத்தை உணர்கிற தேவ வார்த்தைக்குள்ளாய் இருக்கிற விக்கிரங்களை விளக்கிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிற நீதிமானாய் இருக்கிற பரிசுத்தவானாய் இருக்கிற பரிசுத்தவான்களா இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீதிமானை போல பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக தெய்வம் உங்களுக்குள்ள நமக்குள்ள இருப்பாரானால் அந்த தெய்வம் வாழ்க்கை பிரகாசமாய் மாற்றும். அந்த குடும்பம் விசேஷமாய் குடும்பம் பிரகாசமாய் மாற்றும். தோல்வியை மாற்றுகிற பிரகாசமாய் தருகிற தெய்வம் மெய்யான ஒரே ஒரு தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே மனுஷனை பிரகாசிக்க வைக்கும். வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும். குடும்பத்தை பிரகாசமாய் மாற்றும். தோல்வியை வெற்றியாய் மாற்றும். நோக்கி பார்ப்போம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட எங்களோடு பேசுறதுக்கு ஆண்டவரே மற்ற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நடிச்சிருக்கிறோம். மற்ற சிறுபிள்ளைகள் பெரியவர்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை காத்துக்கொள்ளும் விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற வாலிப குடும்பங்களை எல்லாத்தையும் பொறுப்படுத்தி ரட்சித்து கடவுளை ரட்சித்து கொண்டு நிறுத்தி சாத்தியாய் கொண்டு நிறுத்தும்படியாக செபிக்கிறார்கள். விடுதலைக்கும்
மூலமாய் கேட்டுக்கொண்டது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வல்லமையுள்ளவரே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினுடைய சமாதானம் சந்தோஷம் பாதுகாவல் கவனியம் விசேஷம் உலக எல்லா பரிசுத்தவான்களுடைய இது சதா காலம் இருக்கிறதாக. ஆமென். ஆமென்.